Hi guys, இந்த வீடியோல நம்ம வந்து Sony பிராண்ட்ல Sony Cybershot Dsc W310 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா பத்தி வந்து பார்க்க போறோம். இது வந்து பிராண்ட் நியூ கேமரா கிடையாது, வந்து நான் ஏற்கனவே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின கேமரா தான். இந்த வீடியோல இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். ஜஸ்ட் இதோட ஓபன் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஓபன் பண்ணிரலாம். இது கூட உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து டுவல் பின் சார்ஜிங் போர்ட். இதில் நீங்கள் வந்து பேட்டரி டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜிங்னா இது வந்து ரெட் கலரில் எரியும், சார்ஜ் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலரில் வந்து எரியும். இது வந்து அது கூட வரக்கூடிய பவுச் தான். இது பேக்கில் வந்து பெல்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பெல்ட்லேயே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து மாட்டிக்கலாம் இந்த பவுச். ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி கொடுத்துருப்பாங்க. பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோனியோட என் டைப் பேட்ரி. மேக்ஸிமம் ஆஃப் த பாயிண்ட் ஷூட் கேமரா எல்லாத்துக்கும் வந்து சோனி இந்த பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். 560 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் வரும். டிபெண்ட்ஸ் அதோடைய இமேஜ் அப்புறம் வந்து குவாலிட்டியை பொறுத்து வந்து மாறும். ஸோ இதை வந்து கொடுக்குறது. ஆனால் இது வந்து சோனியோட ஒரிஜினல் பேட்டரி இந்த கேமராவோட வர்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துருவாங்க. இது வந்து சோனியோடைய 4GB எஸ்டி கார்டு. இது வந்து கார்டு ரீடர் கிடையாது, எஸ்டி கார்டு தான். இது வந்து கேமரா கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் 4GB. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஒரு 32GB வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். பவுச்சில் வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பவுச் பார்க்க நல்லா ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. சைடெலாம் வந்து கீழே விழுந்து அடிப்படாத மாதிரி சைடெலாம் ஹார்டாகவும் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கேமராவுக்கு வந்துடலாம். கேமராவோட சைடில் உங்களுக்கு வந்து லேண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு எல்லா கேமராலையும் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா உங்களால் பாயிண்ட் ஷூட் கேமரா வந்து ரொம்ப பெரிய கையாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்க முடியாது. டக்குன்னு கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்காக இந்த லேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கைக்குள்ளே போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து பெட்டராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சில்வரில் தான் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடி ஷாட்னு கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் ஆட்டோ ஆப்ஷன் இருக்குது. ஆப்டிக்கல் ஜூம் வந்து உங்களுக்கு வந்து 4x வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 28mm வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க லென்ஸோட மெகா பிக்சல் வந்து 12.1 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் கலர் தான் வரும். பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் மிக்ஸ் ஆகி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள். இந்த கேபிள் வந்து என்கிட்ட இல்லை, நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினதுனால. இது வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸில் வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ரப்பர் ஒரு க்ளோசிங் டோர் மாதிரி வரும். டாப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது பக்கத்தில் இந்த சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணோன்னே இது வந்து க்ரீன் கலரில் எரியும். இது வந்து ஷட்டர் பட்டன். நம்ம வந்து கிளிக் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணோம். அடுத்த கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிக்சர் எடுக்கும். மேலே போட்டுறாங்க Cybershot Dsc W310 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் நீங்கள் வந்து வெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. இன்டோரில் நீங்கள் எடுக்கும்போது நல்லாவே இருக்கும். இங்கே மேலே வந்து WTன்னு போட்டுருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணதுக்கான பட்டனு. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேமரா அப்புறம் வந்து வீடியோ. இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பெரிய சீரிஸில் போகும்போது அதாவது W830 இந்த மாதிரி சீரிஸ் போகும்போது உங்களுக்கு வந்து பேனரோமா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இமேஜ் ப்ரிவியூ பண்ணுறதுக்கான பட்டனு. மேலே வந்து டிஸ்பிளே பட்டன் கொடுத்துருக்காங்க. சைடில் இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட்டுக்காக, இது வந்து ஸ்மைல் ஷட்டருக்காக. பாட்டமில் இருக்கிற பட்டன் வந்து உங்களுக்கு வந்து டைமருக்காக கொடுத்துருக்காங்க. மெனு பட்டன் இருக்குது. இது நீங்கள் சைக்கிள் த்ரூ உள்ள நீங்கள் வந்து என்னென்ன ஈவி எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். பக்கத்தில் இருக்க வந்து டெலிட் பண்ணுறதுக்கு இமேஜ் ஃபோட்டோ எடுத்துன்னு உடனே டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதோட எங்கே மீட் பண்ணாங்க இல்லை மாடல் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேட் இன் சைனாவில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஸ்டில் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோரை வந்து சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த எஸ்டி கார்டு போடணும், என்ன டைப் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. டோர்லேயே போட்டிருப்பாங்க. நம்ம லேட்டாக ஸ்லைட் பண்ணி இப்படி தூக்கணும்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். எஸ்டி கார்டு போடும்போது பார்த்து போடுங்க. இந்த பக்கம் வந்து உள்ளே இப்படி போடுற மாதிரி போடணும். இப்படி போகிற மாதிரி போடணும். மாற்றி இப்படி போட்டுறாதீங்க, ரொம்ப அழுத்திடாதீங்க, உடஞ்சிரும். இது வந்து அதுக்கு போட்டதுக்கு முன்னாடி இந்த எஸ்டி கார்டு வந்து லாக்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். கீழே இருந்துச்சுன்னா வந்து லாக்கு அப்படின்னா எந்த டேட்டாவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த எஸ்டி கார்டு இல்லாத மாதிரியே காட்டும். ஸோ இந்த எல்லோ கலரை மேலே தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு ஒரு இப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஸோ அதோட வந்து லாக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டரி போடணும். பேட்டரியும் சேம் தான். இதில் நீங்கள் வந்து 3 பின் மாதிரி அந்த ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உள்ளேயும் இருக்கும் 3. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓரியன்டேஷனை மாற்றிட்டு வந்து போடணும். ரெண்டையுமே உங்களுக்கு வந்து எண் எப்படி இருக்கோ அதே அந்த டைப் சைடு வந்து உங்களுக்கு லென்ஸ் சைடு வர மாதிரி வச்சுட்டு உள்ளே தள்ளிங்கன்னா போதும். அது வந்து லாக் ஆகிடும். பேட்டரி எடுக்கும்போது இந்த ப்ளூ கலர் நம்ம கீழே தள்ளிங்கன்னா பேட்டரி வெளியே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்டி கார்டையும்
ஒரு தடவை அழுத்தினீங்கன்னா வெளியே வந்துடும், திரும்ப அழுத்தினா உள்ளே போயிடும். சார்ஜ் நீங்கள் வந்து இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் வழியாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பேட்டரி உள்ளே இருக்கும்போது இந்த சைடு டோரை வந்து திறந்து விட்டுக்கோங்க. இது திறந்து விட்டோன்னா உள்ளே அந்த ஹீட் வந்து அதிகமாகி உங்களுக்கு பேட்டரி வந்து சீக்கிரம் வந்து பல்ஜாக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இல்லாட்டா நீங்கள் வந்து பேட்டரி வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பல்ஜான பேட்டரி எடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இந்த டோரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணிடலாம். மேலே பட்டன் நம்ம ஆன் பண்ணலாம். இதெல்லாம் க்ரீன் கலர் லைட் இருக்குது, டிஸ்பிளே வந்துருச்சு. இல்லை நம்ம வந்து டேட்டு டைம் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து டேட் டைம் ஃபார்மேட் வந்து கேட்குது. நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணுறது கீழே அந்த பட்டன் அழுத்தி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேட் டைம் ஃபார்மேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோலேயே உங்களுக்கு வந்து டேட் டைம் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போது ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணோன்னா லென்ஸ் வெளியே வந்துருச்சு, பார்த்தா தெரியும். 4x தான் இதுக்கு வந்து ஆப்டிகல் ஜூம் இருக்கனால லென்ஸ் ஒன்றும் பெரிய அளவு வெளியே வராது. நான் வந்து அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஜூம் ஆகுது. 4x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் ஆகும். அதுக்கப்புறம் 4x வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஜூம் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆப்டிக்கல் ஜூம்லேயே வந்து எடுக்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போ நான் ஜூமிங் ஃபுல்லாக வந்து எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது நம்ம வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும் மேலே ஷட்டர் பட்டணும். அடுத்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் வருதில்ல, அதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் வேணுன்னா ஃப்ளாஷ் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நைட் டைமில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஃபோட்டோஸ் கிட்ட வந்து ஒரே சார்ஜில் உங்களுக்கு எடுக்க முடியும். இதை மாற்றணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஃப்ளாஷ் வேண்டாம்னா ஃப்ளாஷ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃப்ளாஷ் எல்லாம் எடுக்கும். ஸ்மைல் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஆப்ஷன். அது யாராவது ஸ்மைல் பண்ணிட்டுருந்தாங்கன்னா அந்த ஸ்மைலை பொறுத்து இன்டென்சிட்டியை பொறுத்து வந்து இந்த ஷட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுக்கும். அது எதுவும் வேண்டாம். நம்ம இப்போ எடுத்த ஃபோட்டோ பார்க்கணுன்னா இந்த இருக்கு பாருங்கள், எடுத்த ஃபோட்டோ. ஸோ அது இருக்குது. வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கீழே அழுத்தினீங்கன்னா போதும், வீடியோக்கு மாறிடும். நீங்கள் அதே மாதிரி ஷட்டர் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு கீழே ரெக்கார்டிங்னு வரும். அடுத்தது நீங்கள் ஆஃப் பண்ணால் திரும்பி வந்து அழுத்தினீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மெனு பட்டனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜிஏ ஆப்ஷனாக இமேஜ் சைஸ் வந்து எப்படி எடுக்கணும் அது வந்து கேட்கும். அப்புறம் அதாவது உங்களுக்கு வந்து டார்க்கான என்வரன்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீன் அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்தும். அதாவது ஃபோட்டோவில் வந்து பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்தும், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது இருக்குது. ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து சைக்கிள் த்ரூ பண்ணி எந்த கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப பெரிய ஆப்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, தேவையான அளவுக்கு இருக்குது. இது வந்து மீட்டரிங் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஷர் பேஸ்டாக த என்டையர் ஃப்ரேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்போஷர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இது டூல் பாக்ஸு. இதில் நீங்கள் வந்து டிஜிட்டல் ஜூமு அப்புறம் வந்து டிஸ்பிளே கலரு எல்லாமே வந்து இந்த இதில் மாற்றிக்க முடியும். டிஜிட்டல் ஜூம் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து பீப் சவுண்டு, இந்த பவர் சேவிங் மோடு, அப்புறம் வந்து எஸ்டி கார்டு ஃபார்மெட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட் அண்ட் டைம், இது எல்லாமே வந்து இதில் பண்ண முடியும். எங்கேருந்து நீங்கள் வெளியே வரணும்னாலும் நீங்கள் ஷட்டர் இந்த பட்டன் அழுத்தினாலே போதும், வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் வேறு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அது சிம்பிளாக ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கேமரா கொடுத்துருப்பாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே மெனுவிலே உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து வந்துடும். ஸோ வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து OLX அப்புறம் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு கேமரா தான். நீங்கள் நைட் டைம்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் நல்லாவே இருக்கும். வீடியோ மட்டும் நீங்கள் எடுக்கும்போது வந்து விஜியில் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் வந்து நல்ல வெளிச்சமான இடத்துல எடுக்கும்போது மட்டும்தான் அந்த குவாலிட்டி இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த ப்ரைஸுக்கு இது வந்து நல்ல ஒர்த்து தான். நீங்களும் கம்மியான ப்ரைஸுக்கு வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். ரொம்ப அதிகமான ப்ரைஸ் ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் பண்ணிடாதீங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் ஃபுல் பாக்ஸ் கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுங்க. மற்றபடி அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நான் சொல்லுவேன். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது இந்த லென்ஸை வந்து தலைகீழ வச்சு சார்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் டக்குன்னு ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த லென்ஸில் வந்து ஏதாச்சும் என்ன சொல்கிறது ப்ரெஷர் ஏற்பட்டுச்சுன்னா லென்ஸ் வந்து உள்ள ஸ்டக் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இதில் வந்து பெருசாக இல்லை. இதில் ஃபோட்டோ எடுக்கிற வந்து ஃபோட்டோ குவாலிட்டி வந்து பழைய நோக்கியா செல்ஃபோன் நம்ம எடுக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து இந்த ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபிலாம் விரும்புவீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். W சீரிஸில் வந்து சோனி வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்க வேணுன்னா நீங்கள் வந்து இதிலே பாயிண்ட் அண்ட் ஷூட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கம்மியான ஃபோக்கல் லென்த் அதிகமாக உள்ளது, அப்புறம் வந்து லென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 40x வரைக்கும் ஜூம் ஆகிறது மாடல்லாம் வந்து இருக்கும். பார்க்க DSLR மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து W பேட்டரிஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறது வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க, இல்லை நீங்கள் வெளியே போகிறீங்க, பழைய மாதிரி
பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் மாதிரியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கேமராஸ் வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கேட்கணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.